السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பின்பு தினமும் ஒரு இறைச்சி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களும் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்று நாம் பார்க்கின்ற செய்தி நன்மை தரும் செலவினங்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, நாம் பின்பற்றுகின்ற இஸ்லாம் என்ற மார்க்கம் பொருளாதாரத்தை குறித்து நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. இந்த மார்க்கம் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்றும் அதுவும் தூய்மையான முறையில் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடுகிறது. தூய்மையான பொருளாதாரம் என்றால் என்ன என்பதை மார்க்கம் விளக்கும் போது, ஒருவர் தன்னுடைய கைகளால் உழைத்து உண்பதும் நேர்மையான மோசடி இல்லாத ஒவ்வொரு வியாபாரமும் தூய்மையான பொருளாதாரம் என்றும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அத்தகைய தூய்மையான வழியில் திரட்டுகின்ற பொருளாதாரத்தை எத்தகைய வழியில் செலவிட வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு வரையறை செய்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை குறித்து குர்ஆனில் குறிப்பிடுகிறான். சூரத்து பக்ரா 215வது திருவசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகிறான், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், எதை செலவிட வேண்டும் என்று நபியே உம்மிடம் கேட்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பதிலளிக்கிறான், குல், நீங்கள் கூறுவீராக, மா அன்ஃபக்தும் மின் கைரின், நல்லவற்றிலிருந்து எதை செலவு செய்தாலும், ஃபலில் வாலிதைனி, பெற்றோருக்காகவும், வல் அக்ரபீன், நெருங்கிய உறவினர்களுக்காகவும், வல் யதாமா, அனாதிகளுக்காகவும், வல் மசாக்கீன், ஏழைகளுக்காகவும், வப்னு சபீல், வழிபோக்கர்களுக்காகவும் நீ செலவிட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். எதை செலவிட வேண்டும் என்று கேட்கப்படுகிறது, எதை செலவிட வேண்டும், யாருக்கு செலவிட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அதில் முதலாவதாக அல்லாஹ் எதை குறிப்பிடுகிறான் என்றால், ஃபலில் வாலிதைன, பெற்றோருக்காக நீ செலவிட வேண்டும், ஒல் அக்ரபீன, நெருங்கிய உறவினருக்கு நீ செலவிட வேண்டும், ஒல் யதாமா ஒல் மசாக்கீன் வப்ன சபீல், அனாதிகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கருக்கும் உன்னுடைய செல்வத்திலிருந்து நீ செலவிட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அதில் முதலாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை வலியுறுத்துகிறார் என்றால், ஈன்ற தாய் தந்தைகளுக்கு தான் நீ செலவிட வேண்டும், அதுதான் செலவினங்களிலே முதன்மையான செலவினம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ஏனென்றால் தாய் தந்தைகள் தான் சிறு பிள்ளையாக இருக்கும் போது தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்தவர்கள். பிள்ளைகள் நல்லாக உண்ண வேண்டும், அவர்கள் நல்ல ஆடை அணிய வேண்டும் என்றெல்லாம் தங்களுடைய பொருளாதாரத்தை வாரி செலவு செய்தவர்கள். எனவே உன்னுடைய பொருளாதாரத்தை உன்னுடைய பெற்றோருக்கு தான் நீ செலவிட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதன்மைப்படுத்துகிறான். அதே போல அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்ற செய்தி, ஒரு முஸ்லிம் தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்தாலும் அவனுக்கு தர்மமாகிவிடும் என்று இந்த மார்க்கம் குறிப்பிடுகிறது. சஹீஹ் புகாரில வரக்கூடிய செய்தி 55வது செய்தி, அபூ மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா அன்ஃபகத ரஜுலு அலா அஹ்லிஹி யஹ்தஸிபுஹா ஃபஹுவ லஹு ஸதகத்துன், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய நன்மை எதிர்பார்த்து தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்தாலும் அவருக்கு அது தர்மமாக மாறிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய பெற்றோருக்காகவும் தன்னுடைய மனைவிக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் செலவிடுகிறான், அது அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர்மமாக மாற்றுகிறான். அல்லாஹ்விடத்தில் இதற்கும் நற்கூலி இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செலவிடம் செய்வது அல்லாஹ் என் மீது கடமையாக்கி இருக்கிறான், இதுக்கும் அல்லாஹ்விடத்தில் நற்கூலி இருக்கிறது என்று ஒரு முஸ்லிம் உணர்ந்து செலவிட்டால் அதற்கும் அல்லாஹ்விடத்தில் நற்கூலி இருக்கிறது, அவனுடைய செலவினங்கள் அவனுக்கு தர்மமாக பதியப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல சஹீஹ் புகாரில வரக்கூடிய செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் உள்ள உணவை வீணடிக்காமல் தர்மம் செய்தால் தர்மத்துடைய நன்மை அப்பெண்ணுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு விட்டு மேலும் சொன்னார்கள், அந்த பொருளாதாரத்தை சம்பாதித்த காரணத்தினால் தர்மத்தினுடைய நன்மை அவனுடைய கணவனுக்கும் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். உணவுப் பொருளை வீணாக்காமல் அதை தர்மம் செய்வதால் அவளுடைய நன்மை அவளுக்கு கிடைக்கப்படுகிறது. அதே போல அந்த உணவுப் பொருளை சம்பாதித்த காரணத்தினால் அவனுடைய கணவனுக்கும் அந்த தர்மம் அவனுடைய நன்மையும் நற்கூலி வழங்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இப்படி மார்க்கம் நாம் செலவினங்களை குறிப்பிடும் போது இத்தகைய செலவினங்கள் நன்மை தரும் செலவினங்கள் என்று மார்க்கம் கூறுகிறது. இத்தகைய நன்மையான செலவினங்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.